Hi my dear friends and families, welcome to Boomari Murugan channel. இன்னைக்கு நம்ம ஒரு travel vlog தான் பார்க்க போறோம். அது என்ன vlog தெரியுமா? We are going to Kodaikanal. After a long journey, we are entering the Kodaikanal. ஒரு ப்ளசண்டான பிளேஸ் வந்துட்டு எல்லாருக்குமே பார்க்க கிடைக்காது. இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல் பிளேஸ் எவர் இன் தி வேர்ல்ட். ஐ am welcoming all my friends and families to my Kodaikanal vlog. இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிளேஸ் வந்து ரெஸ்ட்டுக்காக நிறுத்திருக்கோம். அங்கேயே பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு 10 or 20 கிலோமீட்டர்ஸ் தான் அப் வந்திருப்போம். அங்கேயும் பார்த்திங்கன்னா செம மிஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மேலே போனோடனே எங்களுக்கு வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஸோ வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நிறுத்தினோம். அங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ வண்டர்ஃபுல்லான வியூ. இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ வந்துட்டு கிடைக்காது. எங்கே தேடினாலும் இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு மேலே போக பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குது. அந்த பனி மூட்டம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேகத்துக்குள்ளே நம்ம போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த மிஸ்ட்டு இருந்ததுமே தெரியல. ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு அப்படியே மிஸ்ட்டு போய் சன்லைட் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த மிஸ்ட்டு போய் அந்த சன்லைட் எங்கள் மேலே படும்போது ஒரு பிரிஸ்னஸ் வெரி பியூட்டிஃபுல். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock இருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே வந்துட்டு மேலே போனோடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு இந்த வியூ தான் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இது வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு ரொம்பவே மிஸ்டாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் வந்துட்டு சரி கிளம்பலான்னு போய்கிட்டு இருக்கும்போது இந்த 2 சைட்ஸுமே டீ தோட்டம் வந்துட்டு நிறையா இருந்துச்சு. இந்த சைடு வந்துட்டு கீழே வந்துட்டு வாழை தோட்டம்னு போட்டிருந்தாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாகவே டீ தோட்டம். அதுக்கப்புறமா வந்துட்டு காஃபி எஸ்டேட்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு நிறையாவே நாங்கள் பார்த்தோம். சும்மா போகிற வழியில் நம்ம ஊரில் புல்லு வச்சுருக்க மாதிரி இங்கே டீ தோட்டம்லாம் இருக்குது. இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா கீழெல்லாம் வாழை மரம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு கோகோ வாக் போயிருந்தோம். நாங்கள் போன டைமில் நல்ல மழை. நெக்ஸ்ட்டு மழை நின்னதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வரும்போது ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போது அந்த இடத்துலையும் வியூ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் எடுத்துகிட்டு இருந்தோம். மவுண்டைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளியராக இருக்குது. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக அப்படியே வந்துட்டு பிச்சு போட்ட பஞ்சு மாதிரி அழகாக இருந்துச்சு. நான் அவங்க நிற்கிற இடத்துலையே நிற்று இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லஸ்ட் பிளேஸ் எதுவுமே கிடைக்காது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு டெம்பிளுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு பூம்பாரி முருகன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த டெம்பிள். இது வந்துட்டு ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். அப்புறம் வந்துட்டு நாங்கள் போயிட்டு ரோடெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே வெளியே பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்துட்டு வியூ வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு எந்த மரமுமே காஞ்சே போகலை. ஒரு மரத்தையுமே நம்ம காஞ்ச மாதிரி பார்க்கவே முடியாது. எல்லாமே பச்சை பசேல்னு ஒரு ஈரப்பதத்தோட ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருந்துச்சு. எங்கேயுமே நீங்கள் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது வாடி போன பிளான்ஸை பார்க்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக க்ரீனியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில்வர் ஃபால்ஸ். இட் இஸ் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் தி கொடைக்கானல். இந்த சில்வர் ஃபால்ஸில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும். சீசன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. நாங்கள் போனதே சீசன் இல்லாத டைமில் தான். இப்போவே நல்லா வந்துட்டு தண்ணி வந்துட்டு நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அந்த சில்வர் ஃபால்ஸில் சாரல் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் கூட கிட்ட போய் காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அங்கேருந்து தண்ணி வரது பார்க்கறது நல்லா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிஸ்டாக இருந்துச்சு. அதே நேரம் வந்துட்டு இது வந்துட்டு கோக்கர் வாக்கில் எடுத்தது தான். இந்த மழை வந்துட்டு இருக்கிறது நின்னதுக்கப்புறமா நாங்கள் எடுத்தோம். மழை பெஞ்சதுனால வந்துட்டு அந்த மிஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டு அந்த கோக்கர் வாக்லேருந்து கீழே பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா அந்த வியூவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இது வந்துட்டு 3 days ஸ்டேயிங். நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு பார்ட்லேயே ஃபுல்லாகவே காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையில் வந்துட்டு கொஞ்சம் மேலே போய்கிட்ருக்கோம். இன்னும் நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகலை. இதெல்லாம் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய பிளேசஸ். இதெல்லாம் முடிச்சு தான் நம்ம கொடைக்கானல் போய்கிட்ருக்கோம். மேலே போயிட்டு நம்ம வந்துட்டு இன்னுமே நிறையா பிளேசஸ் எல்லாமே இருக்குது. வெரி பியூட்டிஃபுல் எவர் இந்த பிளேசஸ். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகான இருந்துச்சு. நம்ம நிம்மதிக்காக நம்ம இங்கே வரலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரிப் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் ட்ரிப்னே சொல்லலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. யூனிக். நெக்ஸ்ட் இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே வண்டர்ஃபுல்லான ஒரு vlog காட்டுட்டா. அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் இது வந்துட்டு ஜஸ்ட் நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு வச்சுருந்தாங்க. அங்கே தான் நான் இதை எடுத்தேன். பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு. என்ன சொல்கிறதுனே தெரியல. அது எதுவுமே வந்துட்டு வாடியே போகலை. நம்ம வீட்டிலலாம் ஒரு பூ போட்டால் நாளைக்கு வாடிடும். இங்கே எல்லா பூவுமே வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட்டுமே வெரி வெரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு கலரில் பூ பார்க்கும்போதும் நமக்கு அவ்வளோ வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு டென்ஷனே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே பிளேஸ் அது வந்துட்டு கொடைக்கானலாக தான் இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடிக்குமே வந்துட்டு யூனிக்கான நேம்ஸும் இருந்துச்சு. பட் அதெல்லாம் எனக்கு தெரில. பட் எல்லாமே ஒரு மெடிசினல் பிளான்ஸ் தான். நான் இதில் காட்டிகிட்டு இருக்க எல்லாமே ஒரு மெடிசினல் பிளான்ட் ப்ளஸ் மெடிசினல் ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு. இது வந்துட்டு வெத்தலை கொடி இதெல்லாமே அங்கே இருந்துச்சு. பட் எல்லாமே புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்துட்டு மழையும் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு போர்டு வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம வந்துட்டு சின்ன பியூட்டிஃபுல்லாக மேலே போய்கிட்ருக்கோம். இன்னும் போய்கிட்டே இருக்குது. பட் வந்துட்டு அது போகிறதே தெரியல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது அந்த பிளேஸ். நமக்கு வந்துட்டு அடுத்தென்னு ஒரு த்ரில்லிங்லேயே போகுது. ஏன்னா மிஸ்ட் இருக்குது. அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் சென்டர்லேயே வந்துட்டு நமக்கு சன்லைட் வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஆகுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சா விசிட் பண்ணுங்கள் கொடைக்கானலில். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மேலே போக போக அதோடைய கூலிங்னஸும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாதாரணமாக நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கூலிங்னஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு கோல்டு வந்துடும். பட் இங்கே அப்படி கிடையாது. நல்லா வந்துட்டு ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு சூப்பராக போய்கிட்ருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லை. வெரி வெரி பியூட்டிஃபுல். அதே மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு கூலிங்னஸ் வந்துட்டு பிரைட்டாக இருக்குது. ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 or 2 இருக்கும் மத்தியானம். இப்போவே பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக வந்துட்டு சாயங்காலம் மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சாயங்காலம் மாதிரியே ஆயிடுச்சு. அது என்ன அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பூம்பரி கோயில் போயிருந்தோம் இல்லையா, இப்போ அந்த மஞ்சள் கலரில் ஒரு எல்லோ கலரில் ஒரு இடம் தெரியும். எல்லோ கலரில் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த கோவில் இருக்கான். நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபுட்டு டின்னருக்காக நிறுத்தினோம். அது டின்னர் கூட கிடையாது, அது வந்துட்டு லஞ்சு. அதுக்கு நிறுத்தின இடத்துல தான் நான் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிரைட்டஸ்ட் பிளேஸ் வந்துட்டு பார்த்ததே இல்லை. ஜஸ்ட் செகண்டில் அப்படியே டல் ஆகிடுச்சு. அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. 1 o'clock வரைக்குமே பிரைட்டாக தான் இருந்துச்சு. 3 மணி ஆனோடனே ஏதோ சாயங்காலம் ஆன மாதிரியே ஆகிடுச்சு. அவ்வளவு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் டைம் மாதிரி இருக்கிறதுனாலயே ஈவினிங் டைம் ரொம்ப லாங்காக இருக்கும். அங்கே நமக்கு வந்துட்டு வெளிச்சம் இருக்கிறது வெரி ஷார்ட் டேவாக தான் இருக்கும். அதுவே ஈவினிங் டைம் வந்துட்டு அங்கே 5 or 6 ஹார்ஸுக்குமே வந்துட்டு ஈவினிங் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கிளைமேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 6 மணி வரைக்குமே இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் கோல்டு வந்துட்டு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பூம்பரி முருகன் இந்த கோயில் சைடெல்லாம் வந்துட்டு நிறைய ரெசார்ட்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மறுபடியும் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மேலே பூமாரி வந்துட்டு கொடைக்கானலுக்கு மேலே, அங்கேருந்து நம்ம இப்போ கீழே வந்துருக்கோம். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ரெசார்ட் இருந்தது, அங்கே தான். ஸோ வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு மார்னிங் இங்கே தான் வந்துட்டு நாங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு போயிருந்தோம். ஸோ வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு நமக்கு 2 கண்ணெல்லாம் பத்தாது. எந்த இடத்துல பார்த்தாலும் ப்ளம்ஸு, செர்ரி அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்னிங் போய் விசிட் பண்ணது நம்மளுடைய பைன் ஃபாரஸ்ட்டை தான். அங்கே வந்துட்டு மார்னிங் இப்போ ஒரு 9 o'clock தான் இருக்கும். எதுவும் வந்துட்டு இப்போ தான் விடிய காலை மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ மிஸ்டும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஜாலியாக வந்துட்டு அங்கே 1 hour நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனுக்கு தான் போய்கிட்ருக்கோம். அங்கேருந்து ரோஸ் கார்டன் வந்து பைன் ஃபாரஸ்ட்லேருந்து வர வழி, ஏன்னா எங்கள் ரெசார்ட் அங்கே இருந்ததுனால நாங்கள் அங்கே போயிட்டோம். இப்போ அங்கேருந்து நம்ம ரிட்டன் வந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு ரோஸ் கார்டன் போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளவு நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளான்ஸ் எல்லாமே நார்மல் பிளான்ஸ் நம்ம நினைக்கிறோம். ஸ்வீட் ஃப்ரூட்டு, நெக்ஸ்ட் கிரேப்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே பெருசாக தெரியுது எல்லாமே வந்துட்டு இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி உள்ளே இருக்கிறது எல்லாமே டீஎஸ் ட்ரீஸ். இங்கே நம்ம நார்மலாக பார்க்குறது எதையுமே பார்க்க முடியல. என்ன மரம் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே அங்கே உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே டீஎஸ் ட்ரீஸ் தான். இதெல்லாம் குட்டி குட்டி பிளான்ஸாக புஷ்ஷாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பீச் ட்ரீஸ் வேணும். அம்மா அந்த பீச் ட்ரீஸாக வந்துட்டு மோஸ்ட்லி ப்ளம் அண்ட் பீச் தான் அங்கே நிறையாவே இருந்துச்சு அந்த பக்கம். நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரோஸ் கார்டனில் வந்தாச்சு. இது உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த நல்ல அழகாக ஃப்ளாட் கோல்டன் மேரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து பார்க்கும்போது நல்லா கலரான ஃப்ளார்ஸ் வச்சுருந்தாங்க. அவ்வளவு சூப்பராக யூனிக்காக இருந்துச்சு, கண்ணை பறிக்குது அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் போனது கொஞ்சம் சீசன் அன் டைம்ங்கிறதுனால ஃப்ளார்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நல்லா பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா எல்லா ஃப்ளாருமே வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. அங்கே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு இங்கே கேம்ஸும் கூட கொஞ்சம் வச்சுருந்தாங்க. கேம்ஸ் தான் வந்துட்டு விளையாடுறது வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு எங்கே பார்த்தாலுமே பூ 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 அப்படி தான் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரோஸ் கார்டனுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 கார்னர்ஸ்லையுமே ரோஸ் தான். எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோஸஸ் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சு ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ், பெட்டல் ரோஸ் இதெல்லாம் தான் இருக்குது. இது வந்துட்டு ரொம்பவே அவ்வளோ வந்துட்டு வெரைட்டி ஆஃப் ரோஸ், நான் க்ரீன் ரோஸ், பிளாக் ரோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கேன். பட் நம்ம நேரில் தான் அதை பார்த்தது கூட இல்லை. நான் போகும்போது ஒரே ஒரு பிளாக் ரோஸ் இருந்துச்சு, அப்புறம் க்ரீன் ரோஸ் இருந்துச்சு. அந்த வெரைட்டி ஆஃப் ரோஸஸில் நான் அதுதான் பார்த்தேன். அப்புறம் வந்துட்டு மிச்ச ரோஸஸ்லாம் அதிகமாக ரோஸ் இல்லை, ஏதோ 1-2 செடியில் இருந்தது. முக்கியமாக இந்த வெரைட்டி ஆஃப் ரோஸஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வெரைட்டி வந்துட்டு ஒரே 4 இதழ் வச்சு ஒரு ரோஸு. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரோஸெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இப்போ தான் இந்த மாதிரி ரோஸெல்லாம் வெரைட்டி எல்லாம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ரோஸ் வெரைட்டிஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த பிளாக் வித் ரெட் ரோஸ், பிங்க் வித் ஒரு டபுள் ஷேடட் ரோஸ் நம்ம பார்த்துருக்கேன். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மரம், நமக்கு ரோஜால மரம் இருக்குங்கிறதே எனக்கு இந்த டைம் தான் தெரிஞ்சது. ரோஜா செடி வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம், கொடி மாதிரியெல்லாம் கூட இருக்குங்க, ரோஜா கொடி செடியெல்லாம் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ரோஜா மரம் வந்துட்டு இங்கே இருந்துச்சு. அது என்னது நம்பவே முடியல, ரோஜா மரம்லாம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து இங்கே இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரோஸ் தான். ரோஸ் கார்டன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. பட் நிறைய மொக்கு இருந்துச்சு, பட் ரோஸஸ் அவ்வளோக்கா இல்லை. இது வந்துட்டு ஒயிட் வித் பிங்க் ரோஸ், அப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு பிங்க், லைட் பிங்க்கு, அப்புறம் வந்துட்டு டார்க் பிங்க், ரெட் வித் பிங்க்கு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்போ பிளாக் ரோஸ் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் பார்க்குற வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் திரும்பினாலும் ரோஸ் தான். அந்த பெருசாக இருந்தது மரம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஒரு மரம். இந்த மரமும் வந்துட்டு ரோஸ் மரம் தானா. இங்கே வந்துட்டு எல்லா விஷயமும் ரோஸ் வந்துட்டு இங்கே நிறையா இருந்துச்சு. இந்த ரோஸில் வந்துட்டு ரொம்பவே நிறைய ரோஸஸ் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் நிறைய ரோஸ் இருந்துச்சு. அங்கே இப்படி திரும்பினாலும் ரோஸு, பின்னாடி திரும்பினா ரோஸ், ரைட்டில் திரும்பினா ரோஸ், லெஃப்ட்டில் திரும்பினா ரோஸ், எங்கே பார்த்தாலும் ரோஸ் ரோஸ் ரோஸ். இங்கே இவ்வளோ வந்துட்டு நான் ரோஸ்
வெரைட்டியை பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரோஸ் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வண்டர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நான் நிறைய ரோஸ் வெரைட்டிஸாக பார்த்தேன், பட் எனக்கு பேர் தெரியல. பட் இந்த கலரில் ரோஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கேன். நான் கோல்டன் கலரில் கூட ரோஸ் பார்த்தேன். கோல்டு வித் சாண்டல், அப்புறம் வந்துட்டு ஒயிட் வித் சாண்டல், ரெட் வித் சாண்டல் அப்படின்னு டபுள் ஷேட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பிளாக் வித் ரெட்டு, அப்புறம் வந்துட்டு க்ரீன் கலரு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிங்க் வித் ரெட்டு, நெக்ஸ்ட்டு டார்க் பிங்க் வித் லைட் பிங்க்கு, அதுக்கப்புறம் டார்க் பிங்க், டார்க் ரெட்டு, பிளாக்கு, 3 ஷேட் மிக்ஸ் ஆனது, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இத்தனை வெரைட்டி ஆஃப் ரோஸஸை நீங்கள் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டிலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு எனக்கு புதுசாக இருக்குது. பட் எனக்கு இது புதுசாக இருக்குது. பட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அது புதுசாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில. பட் வந்துட்டு நான் இதை அவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்காதீங்க. இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ தான் நான் வந்துட்டு இதை டிஸ்கிரைப் பண்ணேன். எனக்கு வந்துட்டு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொடைக்கானல்லே வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் தான் வந்துட்டு இந்த ரோஸ் கார்டனாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ரோஸ் தான். நானே ஒரு ரோஸ்னால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரோஸ்னால் வந்துட்டு அதிகமாக பார்ப்பேன். வந்துட்டு எங்கே போனாலுமே ரோஸ் இருந்தால் எனக்கு போதும். மல்லிகைப்பூ அதெல்லாம் வேணாம், எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எங்கே போனாலும் ரோஸ் தான் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. இருக்கா, எந்த பூ ஷாப்புக்கு போனாலும் ரோஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். இங்கே வந்துட்டு ரோஸ் வந்துட்டு கடலே இருக்குங்க. ரோஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ரோஸ் தான் இருந்தது. அப்புறம் வந்துட்டு டேலியா பூவுமே இங்கே நிறையா இருந்தது. பட் என்னுடைய அதிர்ஷ்டம் அங்கே டேலியா பூவே இல்லை. பட் அங்கே வந்துட்டு நாங்கள் வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் பார்த்தோம். முக்கியமாக வந்துட்டு பட்டாம்பூச்சி மாதிரி பூக்கள்லாம் கூட பார்த்தோம். அது வந்து பார்க்க தான் அது அப்படி இருந்தது. பட் அது பட்டாம்பூச்சி மாதிரியே இருந்தது அந்த பூவெல்லாம். அதுக்கப்புறமா ஹேர்ப்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 10 மணி பூ, அதுக்கப்புறம் 10 மணி பூ 10 மணிக்கு பூக்கிற பூ, அப்புறம் வந்துட்டு நைட் குயின்னு அது மாதிரிலாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூலிப். பட் வந்துட்டு பூ இல்லை, இப்போ தான் வச்சுருக்காங்க பிளான்ட்டு, அதனால் பூ இல்லை. இது வந்துட்டு மேரிகோல்டுலேயே வந்துட்டு எல்லோ வெரைட்டி. நம்ம ஆரஞ்சு வெரைட்டி எல்லாம் பார்த்துருக்கோம், எல்லோவும் பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு எல்லாமே மேரிகோல்டு தான் இந்த சைடு. அப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன்ல பட்டாம்பூச்சி மாதிரி பூவெல்லாம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அது பார்க்க பட்டாம்பூச்சி மாதிரியே இருந்தது. எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க கரெக்டாக தெரியுதான்னு தெரில. பட் அதை நேரில் பார்க்கும்போது டபுள் ஷேட்லேயே இருந்ததுனாலையோ என்னமோ அது வந்துட்டு பட்டர்ஃப்ளை மாதிரியே இருந்தது. பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ரெட் கலர், பர்பிள் கலர், எல்லோ கலர், அப்புறம் வந்துட்டு அந்த பர்பிள், அதுக்கப்புறம் ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, ப்ளூ மிக்ஸ்டு எல்லாமே இருந்தது. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு இந்த பிளான்ட்டுக்கான விதை கூட கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கலாம். ஒரு கூலிங் பிளேஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கும். மரத்துக்கடியை இல்லை நிழல் அந்த மாதிரி இருக்க இடத்துல வச்சிங்கன்னா கூட இந்த பிளான்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து வாங்கலை. இதில் எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளார்லேயே ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த பர்பிள் கலர் தான். அது அவ்வளோ அழகாக இருந்தது. பட் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட் வைக்க எங்கள் வீட்டில் இடம் இல்லை. அதே மாதிரி கூலிங் பிளேஸஸ் நம்ம வீட்டில் கிடையவே கிடையாது. ஸோ வந்துட்டு நான் அதை வாங்கலை. வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வாங்கலை. உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்க முடியும்னா கண்டிப்பாக இந்த விதை வாங்கிட்டு போங்க. அங்கே வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்துட்டு இங்கேருந்து வரக்கே மனசே இல்லை, அவ்வளோ பூ இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நடக்கிறோம். அந்த கார்டனும் ரொம்ப பெருசு. ரொம்ப வந்துட்டு நம்ம எவ்வளோ நடந்தாலும் வந்துட்டு அங்கே பூவும் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நிறையா பார்த்துட்டிங்க அப்படின்னா கோல்டு மேரிஸ் தான் ரொம்பவே நிறையா இருந்தது. மேரிகோல்டு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்பவே பர்சனலாக மேரிகோல்டு பிடிக்கும். பட் ரொம்ப பிடிக்கும்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு மேரிகோல்டு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லுங்கள். பட் எனக்கு அது வந்துட்டு அவ்வளோக்கா பிடிக்காது. பட் பிடிக்கும், பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி டேலியா. இங்கே டேலியா பார்த்திங்கன்னா கை கட்டுற தூரத்தில் அவ்வளோ டேலியா வச்சுருந்தாங்க. அதனால் வந்துட்டு பறிக்கக்கூடாது. ஸோ நாங்கள் பறிக்கலை. பார்த்திங்கன்னா அது பார்க்குற கலராக இருக்க பூராமே டேலியா தான். அடுக்கு டேலியா, ஒத்த டேலியா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராடு, லைட்டு, தின்னு எல்லாமே இருந்தது. அப்புறம் வந்துட்டு அங்கே நான் வந்துட்டு நிறையா இருந்தது. எல்லோ கலர் டேலியா முதல் கொண்டு இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி பூவிலேயே ஒரு வெரைட்டின்னு சொன்னாங்க, பட்டர்ஃப்ளை ஃப்ளார்ஸ். நெக்ஸ்ட் இது வந்துட்டு டேலியா, ஒத்த டேலியான்னு சொல்லுவாங்க, சிங்கிள்ஸ் டைப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பக்கம் எல்லாமே பெருசாகவுமே இருந்தது.
ரொம்பவே அழகாக இருந்தது. எல்லா பூவுமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பார்க்குறக்கு. அப்புறம் வந்துட்டு கிராஸு புல் வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அழுக்குங்கிறதே கிடையாது. இந்த இடத்துல ஒரு குப்பையே கிடையாது. அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இடம் வந்துட்டு ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாகவும் சைலண்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் போனப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மி. ஸோ வந்துட்டு அன்சேம் சீசனு. நாங்கள் வந்துட்டு ஆகஸ்ட்டில் தான் போனோம். ஸோ வந்துட்டு கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஆகஸ்ட்டில் கூட கிடையாது நாங்கள் போனது. இது வந்துட்டு ஒரு 3-4 மந்த்ஸுக்கு பிஃபோர் போனது. இவ்வளவு வந்துட்டு கூட்டம் கிடையாது அந்த டைமில். ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு கூட்டம் இல்லாததுனால எங்களால் கிளியராக பார்க்க முடிஞ்சுது. பட் ரோஸ் இல்லை. பட் வந்துட்டு நீங்கள் கூட்டமாக போனீங்கன்னா ரோஸ் இருக்கும். பட் இவ்வளோ கிளியராக பார்க்க முடியாது. நான் பார்த்த வரைக்கும் எல்லா செடியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் பார்த்து நல்லா வச்சுட்டு இருந்தோம். குட்டி குட்டி பூ எல்லாமே நிறையா இருந்தது. அது என்ன அவ்வளோ குட்டி குட்டி பூ இருந்துச்சு. இந்த அங்கங்கே வந்துட்டு பூக்களை பறிக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் பறிக்கலை. ஏன்னா அங்கே இருக்கிறதே 4 பூ 2 பூ தான். அதையும் நம்ம பறிச்சுட்டு வந்துட்டால் வரவங்க அந்த பூவை பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் வந்துட்டு அங்கே வந்து பூ பறிக்கலை. பட் வந்துட்டு இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்களும் போய்க்கிட்டே இருந்தோம். நடந்து போய்க்கிட்டே இருந்தோம். அங்கே நிறைய பூ வெரைட்டிஸ் இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பூ வெரைட்டிஸ் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். வந்துட்டு ரோஸ் வெரைட்டியில் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி என்ன மாதிரியே எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ரோஸ் பிக்சரை நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் வந்துட்டு அவ்வளோதான். நம்மளுடைய 2 டே பிளான் வந்து சூப்பராக முடிஞ்சுது. என்னோடது வந்துட்டு 3 டே பிளான் தான். பட் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 2 டேஸ் தான் இருந்தோம். 1 டே ஸ்டேயிங் தான் இருந்தோம். நாளைக்கு தான் கீழே இறங்குறதா இருந்தது. பட் நாங்கள் வந்து எல்லா பிளேஸுமே பார்த்துட்டோம் ஓரளவுக்கு தான். ஸோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சரி கீழே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 மணிக்கிட்ட இருக்கும். நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படியும் வந்துட்டு 6 மணிக்குள்ளேயே நாங்கள் கீழே ரீச் ஆகிடுவோம். ஏன்னா வந்துட்டு எல்லா பிளேஸுமே பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கினோம். இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறமா முக்கியமாக காஃபி பவுடர் வாங்கிட்டு வாங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வந்துட்டு இந்த ட்ரிப்பை வந்துட்டு எப்போவுமே மறக்கவே மாட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அங்கேருந்து வரக்கு மனசே இல்லை. பட் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எப்படி இன்னொரு தடவை நம்ம போவோம் இல்லையா, அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். எப்படி நான் இன்னொரு தடவை போகும்போது கண்டிப்பாக இதே மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட்டு டைம் வந்துட்டு இன்னும் 2-3 பிளேசஸ் இருக்குது. அங்கெல்லாம் அந்த முக்கியமான குணா கேவ் அது எங்களுக்கு போக டைமே இல்லை. ஸோ நாங்கள் போகலை. குணா கேவ் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் 2-3 பிளேசஸ்லாம் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்துட்டு பார்ட் 2 விலாக் வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி பார்ட் 2 கொடைக்கானல் விலாகுக்கும் இன்னும் நிறையா சூப்பரான வண்டர்ஃபுல்லான விலாக்ஸுக்கும் நம்மளுடைய பூமரி முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துக்கு விலாக் போடணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எது, இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்துட்டு சாட்டர்டே. ஸோ வந்துட்டு நாங்கள் ஃப்ரைடே வந்துட்டு நாங்கள் வெனஸ்டே கிளம்புனோம். தேர்ஸ்டே சுற்றி பார்த்தோம். ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பியாச்சு. ஸோ வந்துட்டு சாட்டர்டே நாளைக்குங்கிறதுனால இப்போ வந்து எல்லோரும் மலை ஏறிட்டுருக்காங்க. இப்போ மணி இருக்கும் வந்துட்டு கரெக்டாக நான் வந்து சொன்னேன் இல்லையா 6 மணிக்கு வந்துடுவோன்னு. 6 மணிக்கு பழனி ரீச் ஆயாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.